வணக்கம். இன்னைக்கு நான் வாழைப்பழத்துக்கே கதலி பலன் பேர் வந்ததுங்கிறத பற்றி சொல்கிறேன். துர்வாச முனிவருடைய மனைவி பேர் கதலி. ரிஷி முனிவர்கள்லாம் காட்டில் தபஸ் பண்ணுறது, தியானம் பண்ணுறது இதான் அவருடைய அன்றாடிய கடமைகள். அதனால் அவர் அன்றைக்கி இது பண்ணுறதுக்காக அவர் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அவள் ஆசிரமத்துக்கு வெளியில் போய் கதலி பூ பறிச்சிடுறதுக்கு போகிறான். வந்து பார்க்கும்போது துர்வாச முனிவர் தூங்கிட்டு இருக்கேன். அவர் எழுப்பினாலும் ஏன் எழுப்பினேன் கோவப்படுவேன், எழுப்பாட்டாலும் ஏன் எழுப்பலேன்னு கோவப்பட. என்ன பண்ணுறது, துர்வாச முனிவருடைய கோபத்தை பற்றி தான் உலக பிரசித்தம். அவர் என்ன எழுப்பிப்படுறார். எழுப்பினோடனே ஏன் என்னை எழுப்பினேன்னு சொல்லி கோபத்தோட போகிறேன். எதனாலன்னா அவள் ரிஷி முனிவர்கள் தவஸ் பண்ண அவள் கண்ணு ஆபத்து காலத்துக்கு கை கத்தியாக போகும், கண்ணு நெருப்பாக போகும். அவர் கோபத்தோடு பார்த்தோன்னா அவள் பொச்சிக்கு நெருப்பாக சாம்பலாக போயிடுறாள். கொஞ்ச நேரத்துக்கு துர்வாச முனிவர் மாமனார் கதலின்னு பொண்ணை கூப்பிட்டுன்னு வர. அப்போ இது மாதிரி தப்பு நடந்து போயிடுத்து, இந்த அவசரத்தை நான் இது மாதிரி பண்ணிட்டேன்னு அவர் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவள் உன்னோட வாழ்ந்தது உண்மையாக இருந்ததுன்னா அவள் இந்த உலகமே பூலோகமே எல்லாரும் பேசுகிறாப்புல நீ எதான் பண்ணுன்னு சொல்லிட்டு போய்டுறேன். அவர் தவசக்தியை உபயோகித்து ஒரு மரத்தை உண்டாக்குறேன். அதுதான் வாழை மரம் தாரோட நிற்கிறது. அப்போ அந்த வாழைப்பழத்தை பார்த்துட்டு துர்வாச முனிவர் சொல்கிறேன், இந்த பூலோகம் இருக்கிற வரைக்கும் நீ நல்ல காரியத்துக்கு நீ இல்லாத எந்த காரியம் பண்ணக்கூடாது, அபத காரியத்துக்கு நீ இல்லாத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் இன்னிலேருந்து கதலி பழம் தான் பேர் அப்படிங்கிறேன். அதனால தான் நம்ம இன்றைக்கும் நல்ல சுபகாரியமாக இருந்தாலும் வாழைப்பழம் இல்லாத பண்ணுறது கிடையாது, அபத காரியமாக தான் வாழைப்பழம் இல்லாத பண்ணுறது. அதனால் அந்த வாழைப்பழத்துக்கு அன்னிலேருந்து தான் கதலி பழம் பேர் வந்தது. நன்றி, வணக்கம்.